கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 18/3/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால விளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you as orphans. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுகிற தேவனே அல்ல. திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவர்களையும் கரம் பிடித்து தூக்கி விடுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் தேற்றரவாளன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேற்றரவாளன் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவியின் கரமாகவும் இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். மத்திய 28:20 சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உபாகமம் 31:6. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. சங்கீதம் 27 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கைவிடாதவர் நம்மை கடைசி வரைக்கும் கைவிடாதபடி நடத்துவார். உபாகமம் 31:6. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட நேச நமக்காக இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். கைவிடாதபடி கடைசி வரைக்கும் நம்மை நிலைநிறுத்துவதற்கும் தாங்கி நடத்துவதற்கும் வலுவாதபடி நம்மை சூழ்ந்து கொள்வதற்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிப்போம், அதை உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பங்குள்ளவர்களாய் மாறுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக என் தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கைவிடாதபடி எங்களை நிலைநிறுத்துகிறவரும் உம்முடைய கரங்களில் எங்களை ஏந்தியிருக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழிகளிலே எங்களை நடத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும். முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. யார் யாரிடத்தில் சொன்னது? பிலிப்பு கந்தாகிய மந்திரியிடம் சொன்னது. அப்போஸ்தலர் 8:37. இந்த நாளுக்கான கேள்வி, திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும்